பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மளோட ஏசப்பா இந்த பூமிக்கு வந்ததுக்கான மெயின் ரீசனே பாவிகளை ரட்சிக்கிறதுக்காக தான். ஏசப்பா கிறிஸ்தவ மக்களுக்காக மாத்திரம் ஏசப்பா பூமிக்கு வரல. அவரோட பார்வையில் எல்லா மக்களுமே அவருக்கு ஒரே மக்கள் தான். பாவிகளாக இருக்கிற நம்ம ஏசப்பா கிட்ட போனால் ஏசப்பா நம்மளுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்வாங்களா? நான் எவ்வளவோ பாவம் செஞ்சுருக்கேன், ஏசப்பா என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிப்பாங்களா? எனக்கு அந்த பரலோகத்தில் ஏசப்பா இடம் கொடுப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேருக்கு கேள்விக்குறி இருக்கலாம். ஏசப்பாவோட சமூகத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்களும் ஏசப்பாவோட செல்ல பிள்ளை தான். எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் ஏசப்பா நம்மளுக்கு கண்டிப்பாக மன்னிப்பாங்க. ஆனால் நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஏசப்பாவோட சமூகத்துக்கு போய் நம்மளை தாழ்த்தி, ஏசப்பா இந்த பாவத்தை நான் தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ணிட்டேன், இன்று முதல் நான் என் பாவங்களை உங்களை சமூகத்தில் நான் ஒப்படைக்கிறேன், இந்த பாவக்கட்டிலேருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்க ஏசப்பா, நான் உங்கள் பிள்ளையாக மாறுறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை தாழ்த்தி அவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது தேவன் நம்மேல் இருக்கிற பாவக்கட்டுகளை மாற்றி, எப்பேற்பட்ட பாவமானாலும் தேவன் நமக்கு அதுலேருந்து ஒரு மன்னிப்பை கொடுத்து நம்மளை ஒரு புது சிருஷ்டியாக தேவன் உண்டாக்குவாங்க. அந்த டைம்லேருந்து நம்மளோட வாழ்க்கை ரொம்ப செழிப்பாக மாற்றப்படும். அதுக்கப்புறம் உங்களுடைய பழைய பாவங்களை நினைக்கிறதோ இல்லை அதுக்காக வருத்தம் படுறதோ தேவையே இல்லை. ஏன்னா நீங்கள் ஏசப்பாக்குள்ளே ஒரு புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கீங்க. அந்த செகண்ட்லேருந்து ஏசப்பா உங்களோட லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்காத அற்புதங்களையும் ஏசப்பா செஞ்சு தருவாங்க. வேதம் சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஏசப்பா உங்களுக்கு தேவைப்படுற நேரம் ஆலோசனை கொடுப்பாங்க. அனுதினம் உங்களை பத்திரமா வழி நடத்திட்டு போவாங்க. உங்களோட கால்கள் சரிக்கல்ல சிக்கிக்கொள்ளாதபடி உங்களை காத்துக்கொள்ளுவாங்க. ஏசப்பா உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கை செழிப்பாக இருக்கிறத நீங்களே உணர்ந்து கொள்ளுவீங்க. என்ன எல்லாரும் ஹாப்பி தானே? இந்த வார்த்தையின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.